ஹலோ மக்களே, வெல்கம் டு லுக்ஸ் ஆஃப் லக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானல் ட்ரிப் பற்றி பார்க்க போகிறோம். திஸ் வாஸ் Day 1, 2 and Day 3 இன் கொடைக்கானல். ஏன் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னா டியூ டு சம் டெக்னிக்கல் கிளிச். நம்ம எடிட் பண்ண வீடியோஸும் போயிடுச்சு, ரா ஃபுட்டேஜஸும் போயிடுச்சு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தொப்பி தூக்கு பாறை இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நமக்கு தொப்பியை தூக்கி போகிற அளவுக்கு மனசில் தைரியம் இல்லை. அதனால் வெட் வைப் தூக்கி போட்டு பார்த்தோம், அது கரெக்டாக நம்மகிட்டே வந்துருச்சு. தொப்பி கையில் இல்லை. இடம் தான் வந்துட்டு மதிக்கட்டான் சோலைனா. இது ஆக்சுவலாக ஓல் மூணார் ரோடுன்னு சொன்னாங்க. இது ஏன் வந்துட்டு மதிக்கட்டான் சோலைனா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு எந்த வழியாக என்ட்ரு ஆகுறாங்க, எந்த வழியாக போகிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டைரக்ஷன் சரியாதனால இது மதிக்கட்டான் சோலைன்னு சொல்கிறாங்க. மூணாறுல இருக்க மதிக்கட்டான் சோலை ஒரே வீடு தான். ஒரே வீடு போனீங்கன்னா மூணாரோட மதிக்கட்டான் சோலை சென்சஸ் எடுக்கிறவங்க மட்டும் உள்ளே போவாங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க, ஹெர்பல் ரிசர்ச் பண்ணுறவங்க வருவாங்கம்மா. இங்கே கீழே வந்து நின்று போயிடுவாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் யூஸ் பண்ண இது வந்து ஓல்டு மூணார் ரோடாம். இந்த ரோட்டுக்கு பேர் அந்த ட்ரீஸ்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு சீட் பண்ணதான். வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேரிஜம் லேக் வந்திருக்கோம். அந்த சைடில் தெரிகிற அந்த குட்டி குட்டி இதில் இருக்குல்ல, அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏன்ஷியன் காலத்தில் பிரிட்டிஷ் கட்டின பில்டிங்ஸ். இந்த ரோட்லேயே போனோம்னா 5 கிலோமீட்டர்ஸ் வந்து கேரளா பார்டரு வந்து சைடு ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த சைடு வந்து கேரளா வந்து பேக் சைட் இருக்குது. அவங்க கொஞ்சம் தூரத்தில் வந்து சைட் சைடு இருக்காங்க டூரிஸ்ட். ஆனால் ஒன்லி ஃபாரஸ்ட் கமிஷன் ஃபாரஸ்ட் இவங்க வந்துட்டு இதுக்குள்ளே இறங்க பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருந்து அந்த ஆர்மி என்ன வந்துட்டு ஹார்ன் அடித்து எழுப்பி விட்டாங்க இவரை. இந்தியன் சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து நிறைய சீட்ஸ் இங்கே போட்டு போட்டாங்க. ஆனால் அதை வந்து வளர்க்காம இந்தியன் சீட்ஸ் வந்து இந்த மாதிரி சீட்ஸ் கட்டி இந்தியன் சீட்ஸ் அப்படியானா ஆமாவா இல்லைன்னு சொல்லணும். இல்லையா சிரிக்கலாமா? மாமா ஜென் ஜி மிஸ்ஸுக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு. ஆயமாக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஆயமா வந்து கம்பைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் என்ன போடு போடுது. ஆமா எனக்கு புரியல. இது வீடு சைடு அந்த இலையா கல்லூர் அப்படி ஓ மேடம் இதுதான் இந்த செடியா? என்ன பூ? காட்டு செண்பகம். காட்டு செண்பகம். சொல்றதுக்கு இங்க பார்க்கறாங்க. அந்த மரம் சூப்பரா இருக்கு. எடுத்துவாங்க. மாமா உங்களுக்கு தான் போறோம். பாத்து கா நீங்க பெரிய பிரிட்டிஷ் தான். கா இப்படியே நில்லுங்க. எங்க போறீங்க? நீங்க போறத பார்த்தா பயமா இருக்குது. உசுரோட வரல அதான் பேட்ரு. தேவையில்லாத வேலை போச்சுடா. மாமா நீங்க ஏதாவது இலை கேட்டீங்களா, அதனால குட்டி இலை பிக்கிறாங்க. வணக்கம். இங்க இருக்கிற தண்ணி தான் வந்து மதுரை வைகை போகுதாமா. மதுரை வைகை டேம் பெரியார் பெரியார் டேம் இது ஒரு இங்க இருந்து போற தேனி கம்பம்க்கு ரெகுலரா யூஸ் பண்ற சோர்ஸே தான் இந்த லேக் தான். இங்க இருந்து தான் ஓபனே பண்றாங்க தெரியுமா? வாய் வெடிச்சிருச்சு உனக்கு. முடிஞ்சு சூர்யா சிரிப்பா சிரிப்பா தண்ணி. நீங்க யாரு சிரிப்பு? சரண் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சிரிப்பான்.
கழுதை கரைக்கும். சரி சரி அவனும் சிரிச்சு இருங்க. சத்யா மாதிரி கொட்டாய் விட்றீங்க அவன மாதிரி. சிரிக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு சீடா கமான். நெஜமாலுமே இங்க இருக்குது. அந்த சிரிப்பு இங்க வர மாட்டேங்குது. எங்க இருக்கு எங்க இருக்கு அது ஓபன் பண்ணி பார்த்தேன். சரிப்பா சரிப்பா ஆமா சரண் மாதிரி சரிங்க. அது உலகத்திலே யாரும் அப்படி போயிட்டு வாங்க. பாய். என்னால முடியும். See you in the next lifetime. குச்சி எடுத்து இலை பிஞ்சு போயிடும். முடிங்க. தன்கையே தனமுதவி. ஓ இவனை பாரு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நான் இந்த இவன் வாவ் சூப்பர். இங்க பாருங்க. ஒரு இலை பூ கிடைக்காவிட்டாலும் இலை கிடைத்து விட்டது. போதும். தன்னா குச்சி எடுத்து பண்ணல பாரு. பிரமாதம். உள்ள கொண்டு போவீங்க. கையிலே வச்சு எடுத்துட்டு போவோம். ஓரமா இருந்ததுன்னா புரியுதுன்னா அப்படிமே தண்ணியிலே எடுத்து வந்துருங்க. ஓகே, இத்துடன் பேரிஜம் லேக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி வணக்கம். அத்தோட கொடைக்கானல்ல இருந்து கிளம்பி வெற்றி நிச்சயம். வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.